உயிர்த்தெழுந்த நாள்ல தான் வெற்றின்னு நினைக்கிறோம், அப்படிதானே? நான் சொல்றேன் இல்லங்க, ஒரு சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். இதுல இருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி கிடையாது. பிரச்சனையின் நடுவிலேயே நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். ஓகே, இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஒரு 10 நாள் ஆகும், ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வெற்றி. உண்மையா தேவ அன்பை உணர்ந்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனையின் மத்தியிலையும் வெற்றி இருக்கு, பிரச்சனையின் மத்தியிலையும் மேன்மை இருக்கு, பிரச்சனையோடு கூடவும் நீங்க நன்மையை அனுபவிப்பீர்கள். இதுக்கு உதாரணமா இயேசுவை பற்றி இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனையா தான் தெரியும். ஒரு பக்கம் இந்த பிரச்சனையின் மத்தியிலையும் அவர் நன்மையை அனுபவித்தார், மேன்மையை அனுபவித்தார். பிரச்சனையே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்றதை விட உங்க பிரச்சனை எந்த பிரச்சனைனாலும் பாருங்க, அதுக்குள்ள அந்த பிரச்சனையை காட்டிலும் 100 மடங்கு வீரியமா இருக்கிற ஒரு நன்மையும் ஒரு மேன்மையும் நிச்சயமா இருக்கும்.